Good morning, students. Welcome to the fifth session of first unit. Today we are going to see sleeve and quarter joint. இந்த ஸ்லீவ் அண்ட் quarter joint பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். போர்டு எக்ஸாமில் நம்ம சொன்னிருந்தால் ஃபஸ்ட்லேயே 15 மார்க் கொஸ்டின் தான் உங்களுக்கு வரும்ன்ட்டு. 15 மார்க் கொஸ்டினில் ஷியோராக வந்து ஸ்லீவ் அண்ட் quarter joint வந்து எல்லா எக்ஸாம்லேயும் வந்து கேட்டுருவான். ஸோ இது வந்து உங்களுக்கு 15 மார்க் ஈஸியாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போ ஸ்லீவ் அண்ட் quarter jointனா என்னென்னு பார்ப்போம். பாருங்கள், இதுதான் வந்து 2D டயக்ராம் ஆஃப் ஸ்லீவ் அண்ட் quarter joint. இது வந்து நீங்கள் உங்களோட மெஷின் ட்ராயிங்கில் வந்து வரைஞ்சிருப்பீங்க. அதுலேயும் இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸ்லீவ் அண்ட் quarter jointனா எப்படி இருக்குங்கிறது இப்போ நம்ம ஒரு அனிமேஷன் வீடியோலேருந்து பார்த்துக்கலாம். இதுதான் வந்து அனிமேஷன் ஆஃப் ஸ்லீவ் அண்ட் quarter joint. பாருங்கள், மேலே அந்த கண்ணாடி இது மாதிரி இருக்கிறத வந்து டியூப் மாதிரி இருக்கிறது தான் வந்து ஸ்லீவு. இப்போ வெளியில் வர்றது ஒரு ஷாஃப்ட்டு, அந்த பக்கம் வெளியில் போகிறது ஒரு ஷாஃப்ட்டு. ஸோ இந்த ரெண்டு ஷாஃப்ட்டு வந்து இப்படி தான் நம்ம காட்டுற ஸ்லீவு quarter joint போட்டு நாம் ஜாயின் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் கால்டு ஸ்லீவ் அண்ட் quarter joint. இப்போ ஸ்லீவ் அண்ட் quarter joint ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் வந்து நாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், டிசைன் ப்ரொசீஜரில் என்னென்னலாம் நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ். கேபிட்டல் P ஃபஸ்ட்டு. கேபிட்டல் P இஸ் நத்திங் இஸ் லோடு ஆக்டிங் ஆன் ராடு. அதாவது அந்த ராடு அல்லது ஷாஃப்டில் ஆக்ட் ஆகக்கூடிய லோடை வந்து குறிக்குது. ஸ்மால் டின்னா டயாமீட்டர் ஆஃப் ராட், அந்த ராடினுடைய டயாமீட்டர் குறிக்குது. D1ங்கிறது டயாமீட்டர் ஆஃப் என்லார்ஜ்டு எண்ட் ஆஃப் ராட். ராட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ராடில் என்லார்ஜ்டு எண்டு ஒன்று இருக்கும். அதாவது எதுன்னு பாருங்கள், இந்த பகுதி தான் என்லார்ஜ்டு எண்டு, இது வந்து ஸ்மால் எண்டு. ரைட்டா? ஸோ அடுத்தது வந்து D2 அப்படிங்கிறது என்னென்னா அவுட்டர் டயா ஆஃப் ஸ்லீவ். அந்த ஸ்லீவ் டியூப் மாதிரி பார்த்தோம்னா அதனுடைய அவுட்டர் டயாமீட்டர் தான் வந்து D2ன்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து ஸ்மால் டி வந்து திக்னஸ் ஆஃப் காட்டரு. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா D1 டயாமீட்டர் ஆஃப் என்லார்ஜு எண்ட் ஆஃப் ராடுன்னு இருக்குல்ல. ஸோ D1 4ஆல் வகுத்தோம்னா என்ன சைஸ் வருமோ அதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் திக்னஸ் ஆஃப் தி காட்டர், அல்லது அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அடுத்து கேபிட்டல் எல்னா ஸ்லீவ்னுடைய லென்த்து. அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 8 × D டயாமீட்டர் ஆஃப் தி ராடு, அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். பிங்கிறது வந்து வித் ஆஃப் காட்டர்னுடைய வித்து. நெக்ஸ்ட்டு ஸ்மால் ஏங்கிறது என்னென்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்லீவ் எண்டு ஃப்ரம் காட்டர் ஹோல்டு. அதாவது பாருங்கள், எடுத்துருக்கோம் பாருங்க, இதுதான் வந்து ஸ்லீவ் எண்டு ஃப்ரம் காட்டர் ஹோல்டு. நெக்ஸ்ட்டு சி, டிஸ்டன்ஸ் ஆஃப் என்லார்ஜ்டு எண்ட் ஆஃப் ராடு ஃப்ரம் காட்டர் ஹோல். ஸோ இதுதான் ஏ, இது சி. ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் இங்கேருந்து இதுவரை உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து நாம் ஏன்னு சொல்கிறோம். அதே போல் இங்கேருந்து இதுவரை உள்ள டிஸ்டன்ஸை சின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து எஃப்டி அப்படின்னு என்னென்னா அலோவபிள் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸு. எஃப்சின்னா அலோவபிள் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸு. எஃப்எஸ்னா அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. இந்த எஃப்டி, எஃப்சி, எஃப்எஸ் அப்படின்னு வந்து நாம் டினோட் பண்ணுவோம். அதர்வைஸ் சிக்மா டி, சிக்மா சி, சிக்மா எஸ்ன்னு சொல்லுவோம். இப்படி 2 டேர்மில் வந்து டினோட் பண்ணுவோம். மேக்ஸிமம் இங்கே உள்ளே போயிட்டிங்கன்னா ப்ராப்ளத்தில் சிக்மா டி, சிக்மா சி, சிக்மா எஸ்ன்னு வரும். அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. எஃப்டினாலும் ஒன்று தான், எஃப்டினாலும் டென்சைல் ஸ்ட்ரெஸ் தான், சிக்மா டினாலும் டென்சைல் ஸ்ட்ரெஸ் தான். ஓகேவா? இப்போ அடுத்தது நம்ம எங்கே போகிறோம்னா டிசைன் ப்ரொசீஜருக்கு போகிறோம். டிசைன் ப்ரொசீஜரில் பார்த்திங்கன்னா 10 ஸ்டெப்ஸ் இருக்குது.
ஈச் ஸ்டெப்ஸ் கண்டைன்ஸ் எ ஃபார்முலா. ஒவ்வொரு ஃபார்முலாவையும் நாம் ஈஸியாக வந்து ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணுன்னா, டயாமீட்டர் ஆஃப் த ராடு வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ டயாமீட்டர் ஆஃப் த ராடு கண்டுபிடிக்கணும்னா எதுலேருந்து கண்டுபிடிக்கணும்னா, டென்சைல் ஸ்ட்ரெஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சிக்மா டீன்னு வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அதனால் அதை கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். அங்கே எஃப்டின்னு இருக்கும், இங்கே சிக்மா டீன்னு இருக்குது. ஸோ சிக்மா டி ஈக்குவல் டு என்ன, ஸ்ட்ரெஸ்ஸுனால என்ன சொன்னோம், லோடு பை ஏரியா தான். அதனால் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா. அதுக்கு வந்து ஃபார்முலா கேபிட்டல் பி பை ஏ நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர். இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ டென்சைல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோடு டிவைடட் பை ஏரியா ஆஃப், இது வந்து ராடு தானே, டயாமீட்டர் ஆஃப் ராடு தானே கண்டுபிடிக்கும். ஸோ ராடுங்கிறது சர்க்குலரில் இருக்கும். தேர்ஃபார் சர்க்குலர் ஃபார்முலா, ஏரியா ஆஃப் சர்க்குலர்னுடைய ஃபார்முலா வந்து பை பை 4 டி ஸ்கொயர். சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. இதில் நாம் வந்து என்ன கண்டுபிடிக்கணும், டயாமீட்டர் ஆஃப் ராடு ஸ்மால் டி கண்டுபிடிக்கணும். தேர்ஃபார் ஸ்மால் டியை வெளியே எடுத்திங்கன்னா சிக்மா டி வந்து இந்த சைடு போயிடும். ஸோ ரூட் ஆஃப் 4 இன்ட்டு பி, இந்த கீழே இருக்கிற பி வந்து மேலே மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். ஸோ ரூட் ஆஃப் 4 இன்ட்டு பி டிவைடட் பை பை இன்ட்டு டென்சைல் ஸ்ட்ரெஸ். இதுதான் வந்து டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. ஸோ நமக்கு லோடும் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸும் தெரிஞ்சதுன்னா இதை கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டாவது ஸ்டெப்பு பாருங்கள், டயாமீட்டர் ஆஃப் என்லார்ஜ்டு போர்ஷன் ஆஃப் ராட். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம், இதில் இந்த D1 D2 வந்து டயக்ராமில் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும். டயக்ராமில் வந்து D2 வந்து ஸ்லீவனுடைய இதுவும், D1 வந்து ஸ்லீவோட டயாமீட்டராகவும், D2 வந்து என்லார்ஜ் எண்ட் ஆஃப் தி ராடும் இருக்கும். இது மட்டும் இங்கே மாறி இருக்கும். அந்த டயக்ராம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இந்த ப்ரொசீஜரில் இருக்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. இதுபடி D1ன்னா டயாமீட்டர் ஆஃப் என்லார்ஜ்டு எண்ட் ஆஃப் தி ராடு, D2ன்னா அவுட்டர் டை ஆஃப் ஸ்லீவ். ஓகே ரைட்டா. இப்போ ரெண்டாவது வந்து டயாமீட்டர் ஆஃப் என்லார்ஜ்டு போர்ஷன் ஆஃப் தி ராட் D1 கண்டுபிடிக்கணும். D1ன்னு வந்துருச்சுன்னா நீங்கள் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணுன்னா, ஃபார்முலாவை பாருங்கள், மேலே Dக்கு அதே தான் வரும், ரூட் ஆஃப் 4 இன்ட்டு பி சேம். கீழே வந்து அங்கே பை வருது. இங்கே வந்து என்ன பண்ணுறோம்னா D1 இருக்கா, இங்கே D1 தான் இருக்குது, அதனால் D1 ஞாபகத்தில் வச்சுங்க. ஸோ பை மைனஸ் 1 இன்ட்டு அதே டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்படியே வந்தது. ஸோ -1 மட்டும் இங்கே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறீங்க. டியிலிருந்து D1க்கு என்ன வித்தியாசம்னா பை -1 மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகுது. எப்படி 1ன்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம், இந்த D1க்கு வர்றது 1, D1ன்னு அப்போ 1ஆல் மைனஸ் பண்ணணும்னு ரெண்டாவது ஸ்டெப்பு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மீதி எல்லாம் அதே தான். அப்படியே பாருங்கள், 4 இன்ட்டு பி டிவைடட் பை பை இன்ட்டு சிக்மா டி. D1 வந்துருச்சுன்னா அப்போ 1 வரதுனால 4 இன்ட்டு பி டிவைடட் பை பை மைனஸ் 1 இன்ட்டு சிக்மா டி. ஓகே, ரெண்டாவது ஸ்டெப்பு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். மூணாவது வந்து திக்னஸ். மூணாவது பாயிண்ட்டுனா 3 தானே, 3 ஈக்குவல் டு திக்னஸ்க்கு டி ஸ்டார்டிங். ஸோ தேர்ஃபோர் 3 வந்து திக்னஸ் ஈக்குவல் டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது ஞாபகத்தில் வச்சுக்கலான்னா இதுக்கு முன்னாடி என்னது D1 டிவைடட் பை 3க்கு அடுத்தது என்ன வரும், 4th ஸ்டெப் தானே வரும். அப்போ 4ஆல் வகுக்கணும் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுங்க. ஸோ டி ஈக்குவல் டு D1 பை 4 அப்படிங்கிறத எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலான்னா, மேலே இருக்கிற D1 3க்கு அடுத்தது வரக்கூடிய 4ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 3 பாயிண்ட் முடிஞ்சுதா. அடுத்தது 4வது வந்து என்ன பண்ணணும்னா, செக்கிங் தி க்ரஷிங் ஃபெயிலியர் பிட்வீன் காட்டர் அண்டு ராடு. இப்போ காட்டர் பின்னை வந்து நம்ம ராடில் வந்து இன்சர்ட் பண்ணுறோம். அப்போ அது வந்து உடஞ்சிருமா உடையாதா, இவ்வளோ லோடை வந்து தாங்குமா தாங்காதாங்கிறத நம்ம வந்து செக் பண்ணுறோம் பை கால்குலேஷன் மூலிமா. அதாவது இது என்னென்னா, ஒரு வேளை உண்மையிலேயே வந்து ஒரு லோடு வந்து ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கிட்டோன்னா, அந்த லோடுக்கு நாம் கண்டுபிடிச்சிருக்கிற ராடோடைய டயாமீட்டர் வந்து தாங்குகிற மாதிரி இருக்குமா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணுறோம். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலானா, ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா, இன்டியூஸ்டு க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்டுபிடிக்கிறேன். இன்டியூஸ்டு க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் அதை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம்னா, பாருங்கள், சிக்மா
சிங்கிறது வந்து க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸை குறிப்பிடுது. ஐ ஸ்மால் ஐன்னு இருக்குல்ல, அது வந்து இன்டியூஸ்டு க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத குறிப்பிடுது. ஸோ அதுக்கு ஃபார்முலா என்னென்னா லோடு பை D1 D1 இன்ட்டு டி திக்னஸ் குறிக்குது. இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும், இதுக்கு முன்னாடி ஸ்டெப் என்னென்ன வருது, D1 இருக்குது, அடுத்தது திக்னஸ் இருக்குது. ஸோ தேர்ஃபோர் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு வந்தாலே லோடு டிவைடட் பை ஏரியான்னு வர இடத்துக்கு என்ன ஞாபகத்தில் வச்சுக்கணும், இதுக்கு முன்னாடி இருந்த D1 அடுத்த ஸ்டெப்பான திக்னஸ் டி, இது ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்படி வந்து நீங்கள் 4வது ஸ்டெப்பை ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இன்கேஸ் இப்போ கண்டுபிடிச்சி வரக்கூடியதான் வந்து இன்டியூஸ்டு க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸு. இஃப் இன்டியூஸ்டு க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸு இஸ் கிரேட்டர் தென் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸு. இப்போ இந்த இன்டியூஸ்டு க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது. க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது சிக்மா சின்னு இருக்குல்ல, அது வந்து க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸு. அது வந்து அலோவபிள் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ். அது எங்கே இருக்குன்னா கொஸ்டின்லேயே கொடுப்பான், கிவன் டேட்டாவில் வந்துடும். இந்த அளவு வந்து இந்த சம்மில் வந்து க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்ட் ஆகுதுன்னு கொடுத்துருவோம். ஸோ இப்போ நாம் என்ன பண்ணோம்னா இந்த இன்டியூஸ்டு க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நாம் கண்டுபிடிக்கிறோம் கால்குலேட் பண்ணி. அதோடு என்ன பண்ணுறோம்னா அவன் கொஸ்டினில் கொடுத்துருக்குற அலோவபிள் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸோட கம்பேர் பண்ணணும். அப்படி கம்பேர் பண்ணும்போது இன்டியூஸ்டு க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்கக்கூடிய அலோவபிள் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸை விட அதிகமாக இருந்தால், அதுதான் கிரேட்டர் அப்படின்னு போட்டிருக்கான். கிரேட்டராக இருந்தால் என்ன பண்ணணும்னா காட்டர் இஸ் நாட் சேஃப் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த சைஸில், அதாவது டயாமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல ஃபஸ்ட் ஸ்டெப்பில், அந்த டயாமீட்ரு, அடுத்தது D1 கண்டுபிடிச்சிருக்கோம், அடுத்தது திக்னஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த சைஸில் வந்து நாம் ஒரு காட்டர் பின்ன ஒரு ராடை வந்து சைஸில் செஞ்சு நம்ம ஸ்லீவ் அண்ட் காட்டர் ஜாயிண்ட்டை செஞ்சோம்னா இந்த லோடை வந்து தாங்காது அப்படின்னு அர்த்தம். அதுதான் வந்து காட்டர் இஸ் நாட் சேஃப், காட்டர் பின் வந்து உடஞ்சி போயிடும் அப்படின்னா. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா D1 வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ D1 வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுதான் அது, டு இன்க்ரீஸ் த வேல்யூ D1 இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 4 இன்ட்டு PA டிவைடட் பை சிக்மா C. ஸோ இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ D1 ஈக்குவல் டு என்ன வருது, ரூட் ஆஃப் 4 இன்ட்டு P டிவைடட் பை சிக்மா C. இது வந்து எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலான்னா என்னென்னு வருது, 4 இன்ட்டு இது 4th ஸ்டெப் தானே, அதனால் 4 இன்ட்டு P டிவைடட் பை இது க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் தான் வருது, அதனால் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறீங்க. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுனா இப்போ ஒரு வேல்யூ கிடைக்கும், D1க்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். D1க்கு வேல்யூ கிடச்சுன்னா இந்த புதுசாக வரக்கூடிய வேல்யூக்கு பேர் என்னென்னா நியூ D1 இஸ் கால் கரெக்டட் D1. இப்போ இந்த D1 கண்டுபிடிச்சதை தூக்கி என்ன பண்ணணும்னா மறுபடியும் அந்த இன்டியூஸ்டு சிக்மா CI இருக்குல்ல, அந்த ஃபார்முலாவில் மறுபடியும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஒரு புது வேல்யூ கிடைக்கும், சிக்மா க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸு, இன்டியூஸ்டு க்ரஷிங் ஸ்ட்ரெஸ். இப்போ என்ன பண்ணணும்னா மறுபடியும் இந்த வேல்யூ வந்து கம்பேர் பண்ண வேணும். அப்போ கம்பேர் பண்ணும்போது இந்த வேல்யூ கம்மியாக வந்ததுன்னா, லெஸ் தென்னாக வந்துச்சுன்னா, இன்டியூஸ்டு க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் வந்து லெஸ் தென் அலோவபிள் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் வந்துன்னா டிசைன் வந்து சேஃப். ஸோ அப்போ இந்த அளவை நம்ம வச்சுக்கலான்னு அர்த்தம். இதுக்கு அடுத்தது என்ன ஸ்டெப்னா 5th ஸ்டெப் வந்து வித் ஆஃப் தி காட்டர் கண்டுபிடிக்கணும், அதுதான் B. அதுக்கு ஃபார்முலா என்னென்னா லோடு வித் லோடு டிவைடட் பை 2 இன்ட்டு சியர் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு திக்னஸ். ஸோ இப்போ இதில் வந்து என்ன யூஸ் பண்ணோம்னா க்ரஷிங் சியர் ஸ்ட்ரெஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஏன் சியர் ஸ்ட்ரெஸ் இங்கே யூஸ் பண்ணுறோம்னா காட்டர் பின் வந்து லோடு ஏற்படும் போது ரெண்டாக கட் ஆகும். கட் ஆகிற ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பேர் தான் வந்து சியர் ஸ்ட்ரெஸ். அதனால் இங்கே வந்து நம்ம சியர் ஸ்ட்ரெஸ் யூஸ் பண்ணுறோம். சியர் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து கொஸ்டினில் கொடுத்துருவோம், அலோவபிள் சியர் ஸ்ட்ரெஸ். இன்னொன்று பாருங்கள், இந்த டவுன்னு ஒரு சிம்பிள் இருக்குது, T மாதிரி இருக்கா, கேபிட்டல் T மாதிரி, அது என்னென்னா சியர் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து டினோட் பண்ணக்கூடிய ஒரு லெட்டர், அது பேர் டவுன்னு சொல்லலாம். அல்லது FSன்னு யூஸ் பண்ணலாம். FSனால் சியர் ஸ்ட்ரெஸ்ஸு, ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், இதனால ஞாபகத்தில் வச்சுங்க.
பி கண்டுபிடிக்க பி டிவைடட் பை 2 இன்ட்டு காற்று பின் வந்து என்ன ஆகும், சியர் ஸ்ட்ரெஸ் தான் ஆகும், அதனால் சியர் ஆகும், அதனால் சியர் ஸ்ட்ரெஸ்ஸு இன்ட்டு திக்னஸ். அடுத்தது 6வது ஸ்டெப் வந்து டு ஃபைண்டு மார்ஜின் சி கண்டுபிடிக்கணும். சி கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்கள் அதே மாதிரி அந்த மேலே இருக்கிற ஃபார்முலா வழியாக தான் வரும். சிக்கும் லோடு டிவைட் பை 2 இன்ட்டு சியர் ஸ்ட்ரெஸ் வந்துடுது. இந்த இடத்துல என்ன வருதுன்னா D1 வருது. D1 ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 6வது ஸ்டெப்பு தானே, அப்போ 6ங்கிறது வந்து அப்படியே மிரர் மாதிரி திருப்பி போட்டிங்கன்னா D ஆயிருமா. ஸோ அப்போ அந்த 6ன்னு வந்துச்சுன்னா என்னென்னு வச்சுக்கலாம், D1 வரணும். மேலே வந்து வித்து WIT காற்றனுடைய வித்து COTT வருதா, 3 T வருது, அதனால் T அங்கே வரும்னு நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். பி கண்டுபிடிக்கணும்னா என்ன வரணும், மேலே P டிவைடட் பை 2 இன்ட்டு அதே சியர் ஸ்ட்ரெஸ்ஸு இன்ட்டு திக்னஸ் பாருங்கள், வித்தில் ஒரு T வருது, காற்றில் 2 T வருது, அதனால் T அந்த இடத்துல T வரணும்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 5வது ஸ்டெப்பு. 6வது ஸ்டெப்பு வந்து அதே ஃபார்முலா தான். மார்ஜின் சி கண்டுபிடிக்கணும்னா ABCD அப்படி கூட நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். சிக்கு வந்து இங்கே என்ன வரணும், P டிவைடட் பை 2 இன்ட்டு சியர் ஸ்ட்ரெஸ்ஸு டவ் இன்ட்டு D1 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வெறும் Dயில் D1. ஓகே ரைட்டு. 6th ஸ்டெப்பு அது. அதுக்கப்புறம் 7th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் அவுட்டர் டை ஆஃப் தி ஸ்லீவ் D2. D2 வந்து கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஃபார்முலா இது நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஈக்குவல் டு இதுவும் வந்து மெமரி டெக்னிக் யூஸ் பண்ணலாம். மேலே லோடு டிவைடட் பை ஏரியா. ஏரியா வந்து என்ன எப்படி வரும்னா 5/4 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்ட்டு இந்த D2 வரதுனால என்ன வரணும்னா இங்கே D1 D2 ரெண்டும் வரும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எதுக்கு, D2 கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அப்போ அதை கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா வந்து 5/4 ப்ராக்கெட்டுக்குள்ளே D2 ஸ்கொயர்டு மைனஸ் D1 ஸ்கொயர்டு மைனஸ்ஸு அடுத்ததில் வரும்போது அதே தான் D2 மைனஸ் D1 ஆனால் ஸ்கொயர் வராது அப்படி ஞாபகத்தில் வச்சுங்க. இன்ட்டு திக்னஸ் ஆஸ் யூஷுவல் வர்றது மாதிரி. ஸோ இப்போ இது ஞாபகத்தில் வச்சுங்க. மேலே லோடு தான், லோடு வந்துடும். கீழே வந்து 5/4 D ஸ்கொயர்டு வரும் ஏரியா கண்டுபிடிக்கிறது. யூஸ்வலாக என்ன பண்ணும், 5/4 D ஸ்கொயருங்கிறது ஏரியா. இங்கே வந்து D2 வரும்போது என்ன ஆகுதுன்னா D1 D2 ரெண்டும் வரும், அதனால் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஸ்கொயர் வந்துடும். D2 ஸ்கொயர்டு மைனஸ் D1 ஸ்கொயர்டு, அதே மைனஸு D2 மைனஸ் D1 இன்ட்டு திக்னஸ். ஸோ அப்படி வந்து 7வது ஸ்டெப் ஞாபகத்தில் வச்சுங்க. அடுத்து 8வது ஸ்டெப் வந்து டு ஃபைண்ட் லென்த் ஆஃப் தி ஸ்லீவ் L. கேபிட்டல் L ஈக்குவல் டு 8 தானே, அப்போ 8 இன்ட்டு டயாமீட்டர். அது ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 8வது ஸ்டெப் 8 வருது, அந்த 8 இன்ட்டு டயாமீட்டர் போட்டிங்கன்னா அதுதான் L. அடுத்தது 9th. இதே மாதிரி க்ரஷிங் செக்கிங் தி க்ரஷிங் ஃபெயிலியர் பிட்வீன் காட்டர் அண்டு ஸ்லீவ். இப்போ ஸ்லீவுக்கும் காட்டருக்கும் உள்ள க்ரஷிங் எப்படி உடஞ்சி போயிடும் அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணுவோம். இது செக் பண்ணுறதுக்கு அதே போல் தான் நம்ம என்ன பண்ணணும், இன்டியூஸ்டு க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இன்டியூஸ்டு க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸு சிக்மா CI ஈக்குவல் டு இதுக்கு வந்து ஃபார்முலா லோடு டிவைடட் பை D2 மைனஸ் D1. நம்ம D2 தாண்டி வந்துட்டோம்னால என்ன வந்துடுது, D2 வந்து 7வது கண்டுபிடிக்கிறோம். ஸோ D2க்கு அப்புறம் தானே வரது, அதனால் D2 மைனஸ் D1 இன்ட்டு T அங்கே வர அதை தூக்கி அப்படியே போட்டுக்கலாம்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இன்டியூஸ்டு க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு P டிவைடட் பை D2 மைனஸ் D1 இன்ட்டு T. இப்போ அதே போல் தான் இதுலேயும் வந்து க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் வந்து அலோவபிள் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸை விட அதிகமாக இருந்துச்சுன்னா டிசைன் நாட் சேஃபு. அதனால் என்ன பண்ணணும்னா D2ஓட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு என்ன ஃபார்முலானா D2 ஈக்குவல் டு லோடு டிவைடட் பை சிக்மா க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு திக்னஸ்ஸு ப்ளஸ்ஸு D1. ஸோ இந்த ஃபார்முலாவை ஞாபகத்தில் வச்சுங்க. ஸோ இது வந்து 9th ஸ்டெப்பு. இந்த D2ங்கிறது புதுசாக இன்க்ரீஸ்டு வேல்யூ வந்து எப்படின்னா எப்பெல்லாம் கண்டிஷன் வந்து இன்டியூஸ்டு க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் வந்து அலோவபிள் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸை விட அதிகமாக வருதோ அப்போ தான் நம்ம வந்து அந்த டயாமீட்டரோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த டயாமீட்டர் சைஸில் நம்ம ராடு செஞ்சு போட்டோம்னா அது என்ன ஆகும், உடஞ்சி போயிடும், தாங்காது லோடை அப்படின்னு அர்த்தம். ரைட்டு. அடுத்து 10வது ஸ்டெப்பு லாஸ்ட் ஸ்டெப். இது வந்து டு ஃபைண்டு மார்ஜின் A. இதுக்கு என்ன ஃபார்முலானா A ஈக்குவல் டு லோடு டிவைடட் பை 2 இன்ட்டு சியர் ஸ்ட்ரெஸ்ஸு D2 மைனஸ் D1. ஓகேவா. ஸோ இதை அப்படியே
மெமரைஸ் பண்ணிக்கணும். லோடு டிவைடட் பை 2 இன்ட்டு சியர் ஸ்ட்ரெஸ்ஸு D2 மைனஸு D1. இதுக்கு வர மாதிரியே தான் மேலே பாருங்கள், லோடு D2 மைனஸ் D1 அப்படின்னு ஞாபகத்தில் வச்சு இங்கே வந்து 2 இன்ட்டு சியர் ஸ்ட்ரெஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம். தர்ஃபோர் இதை அப்படியே நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்காக நீங்களாக வந்து ஒரு மெமரி டெக்னிக் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இதை ஞாபகத்தை வச்சிங்கன்னா ஏதாவது ஒரு அதில் வரக்கூடிய இன்டர் கனெக்ஷனோ ஏதாவது ஒரு நீங்களே ரிலேட் பண்ணி ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து என்னது ஃபார்முலாஸ்லாம் வந்து மறக்காது. அதர்வைஸ் திருப்பி நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஃபார்முலா மறக்காது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம்னா அப்படியே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஸ்லீவ் அண்ட் கார்ட்டர் ஜாயிண்ட்டு எப்படி ஒரு சம்மு போடுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வெரி ஈஸி. இந்த 10 ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அல்லது 10 ஸ்டெப்பு நல்லா தெரிஞ்சதுன்னா, இந்த ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா போதும். அப்படியே எல்லா வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறது தான். பாருங்கள், வெரி ஈஸி. எல்லா சம்முமே இதே மாதிரி தான் வரும். டிசைனு ஸ்லீவ் அண்ட் கார்ட்டர் ஜாயிண்ட் அப்படின்னாலே இந்த 10 ஸ்டெப்பு தான். என்னென்னா ஒரு வேல்யூஸ் வேணால் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கான் பாரு, சிக்மா டி 60, சிக்மா சி 125, சியர் ஸ்ட்ரெஸ்ஸு 70. இதை மட்டும் வேணால் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ வேறுன்னா அது 50, இது ஒரு 100, இது ஒரு 60 அப்படின்னு இந்த வேல்யூஸ் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணலாம் இல்லையா. ப்ரொசீஜரெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே தான். அதில் எந்த விதமான சேஞ்சஸும் ஏற்படாது. ஸோ இப்போ பாருங்கள் கொஸ்டினை. டிசைன் அ ஸ்லீவ் அண்ட் கார்ட்டர் ஜாயிண்ட்டு டு வித்ஸ்டாண்ட் அ டென்சைல் லோட் ஆஃப் 60 kN. Full stop. All parts of the joints are made of same material and permissible stresses are given below. இங்கே permissible stressesனால் ஒன்றும் இல்லை, allowable stresses தான். permissible ஸ்ட்ரெஸ்ஸு, allowable ஸ்ட்ரெஸ்ஸு, சேஃப் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு கொடுத்தாலும் மாற்றி கொடுத்தாலும் எல்லாமே ஒன்று தான். என்ன சொல்லுதுன்னா allowable ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். ஓகேவா? அதெல்லாம் என்னென்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து 60 Nm², சிக்மா சி க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் வந்து 125 Nm², டவுன்னா சியர் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு 70 Nm². ஸோ தர்ஃபோர் இங்கே என்ன சொல்கிறான்னா, ஒரு ஸ்லீவ் அண்ட் கார்ட்டர் ஜாயிண்ட்டை வந்து நம்ம டிசைன் பண்ணணும். எதுக்காகன்னா, ஒரு சாஃப்ட் வந்து சுற்றிட்டு இருக்குது. அந்த சாஃப்ட்லேருந்து நம்ம சாஃப்ட்டில் வந்து எவ்வளோ லோடு வந்து ஆக்ட் ஆகுதுன்னா 60 kN லோடு வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ அந்த 60 kN லோடை வந்து தாங்கிறதுக்கு தகுந்த மாதிரியான சைஸில் நம்ம ஒரு ஸ்லீவ் அண்ட் கார்ட்டர் ஜாயிண்ட்டை வந்து நம்ம டிசைன் பண்ணணும். இதுதான் அதனுடைய கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கிவன் டேட்டா எழுதிக்கணும். கிவன் டேட்டா என்னது, கொஸ்டினில் என்னென்ன கொடுத்துருக்கானோ அதெல்லாம் நம்ம எழுதுகிறோம். என்னது, லோடு கொடுத்துட்டான் 60 kN. அதை வந்து என்ன பண்ணிக்கிறோம், நியூட்டனாக மாற்றிக்கிறோம். 60 × 10⁻³ N. நெக்ஸ்ட்டு பர்மிசிபிள் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டான் அல்லது அலவபிள் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸு சிக்மா டி ஈக்குவல் டு 60 Nm². அடுத்து க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் வந்து சிக்மா சி ஈக்குவல் டு 125 Nm². நெக்ஸ்ட்டு சியர் ஸ்ட்ரெஸ் வந்து 70 Nm². டூ ஃபைண்ட் என்ன பண்ணணும், டிசைன் தி ஸ்லீவ் அண்ட் கார்ட்டர் ஜாயிண்ட். ஓகே, பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அப்படியே என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறது தான். பாருங்கள் 9, 10 ஸ்டெப்ஸ். அதுக்கப்புறம் எல்லா ஆன்சர் வந்துடுது. ஓகேவா? ஸோ பாருங்கள் எப்படி வந்து சால்வ் பண்ணிக்கிறாங்கன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன, டு ஃபைண்ட் டயாமீட்டர் ஆஃப் ராடு ஸ்மால் டி. ஸ்மால் டிக்கு என்ன ஃபார்முலா, இங்கே வந்து இந்த டெரைவ் பண்ணியிருப்பாங்க. லோடு பை ஏரியா ஈக்குவல் டு பாருங்கள் P/π/4 d². ஸோ d², டி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். டி இந்த சைடு வந்துச்சுன்னா 4 × P/√4 × P/π × டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் டி, அதாவது டயாமீட்டர் ஆஃப் தி ராடு கிடச்சிருது. எவ்வளோ வருது, 35.6824 mm வருது. இங்கே வந்து என்னென்னு கொடுத்துருக்கான், 38 mm கொடுத்துருக்கான். இந்த 38 mmங்கிறது என்னென்னா ஸ்டாண்டர்டு டயாமீட்டர் ஆஃப் தி சாஃப்ட். அதனால் அதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது ஸ்டெப் வந்து என்னது, டயாமீட்டர் ஆஃப் தி என்லார்ஜ்டு எண்டு. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன,
நீங்கள் டைரெக்டாகவே வந்து ஃபார்முலா எழுதிக்கலாம். அந்த மேலே P/π/π-1 டிவைட் பை 4 இன்ட்டு D1 ஸ்கொயர் அந்த ஸ்டெப் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். டைரெக்டாக வந்து இதை என்ன பண்ணியிருக்கிறோம் நம்ம ப்ரொசீஜரில் அதுதான் நம்ம எழுதிக்கிறோம் பாருங்கள். ப்ரொசீஜருக்கு போனோம்னா செகண்ட் ஸ்டெப் என்ன D ஈக்குவல் டு இதை தான் அப்படியே எழுதுகிறோம், நம்ம அப்படியே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அவ்வளோதான். இப்போ D1 ஈக்குவல் டு என்ன வருது √4 இன்ட்டு P டிவைட் பை π-1 இன்ட்டு டென்சைல் ஸ்ட்ரெஸ். பாருங்கள் இந்த ஃபார்முலா மட்டும் எழுதி அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஸ்டெப்பில் பாருங்கள் D1 ஈக்குவல் டு √4 இன்ட்டு P டிவைட் பை π-1 இன்ட்டு டென்சைல் ஸ்ட்ரெஸ் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 4 இன்ட்டு P லோடு வந்து என்ன கொடுத்துருக்கான் 60 கிலோ நியூட்டன், அதனால் 60 இன்ட்டு 10⁻³ நியூட்டன் அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். π-1 அப்படியே போட்டுறோம். அப்புறம் டென்சைல் ஸ்ட்ரெஸ் என்ன கொடுத்துருக்கான் கொஸ்டினில் 60 Nm². ஸோ அந்த வேல்யூ 60யை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு 43.217 mm வருது. அதை வந்து த டயா ஆஃப் தி என்லார்ஜ்டு ராட் D1 ஈக்குவல் டு 45ன்னு ரவுண்டு பண்ணிக்கிறோம். ஸோ செகண்ட் ஸ்டெப் கண்டுபிடிச்சாச்சா. மூணாவது ஸ்டெப் வந்து டு ஃபைண்டு திக்னஸ் ஆஃப் காட்டர் T ஸ்மால் t. அதுக்கு அதே ஸ்டெப்பு தான். T ஈக்குவல் டு D1/4. D1 இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். எவ்வளோ கண்டுபிடிச்சேன் D1 45ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ தேர்ஃபோர் D1க்கு 45 போடுறீங்க, சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, டிவைடட் பை 4 போட்டால் ஸ்மால் t ஈக்குவல் டு 11.25 mmன்னு கிடச்சிருது வேல்யூ. நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த்து இப்போ என்ன பண்ணோம்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் என்னென்னா என்லார்ஜ்டு ராடினுடைய டயாமீட்ரு ஸ்மால் D1, அப்புறம் டயாமீட்டர் ஆஃப் தி சாஃப் ராடு ஸ்மால் d, அப்புறம் திக்னஸ் இந்த 3 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த 3 வேல்யூ வந்து கண்டுபிடிச்ச டைமென்ஷன் வந்து இந்த லோடை தாங்குகிற அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறத வந்து நாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் செக் பண்ணணும். அதுதான் வந்து செக்கிங் த க்ரஷிங் ஃபெயிலியர் பிட்வீன் காட்டர் அண்டு ராடு. ஸோ காட்டரையும் ராடு இந்த திக்னஸில் காட்டரை பின்ன வந்து நம்ம டிசைன் பண்ணி அதை வந்து இந்த ராடில் இன்செர்ட் பண்ணோம்னா இந்த லோடை வந்து தாங்குமா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், இன்டியூஸ்டு க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் வந்து கண்டுபிடிக்கணும். பாருங்கள் σ/CI அதான் வந்து இன்டியூஸ்டு க்ரஷிங் ஸ்ட்ரெஸ். அதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம பார்த்தோம், அந்த ஸ்டெப்பில் வந்து அதே ஃபார்முலா தான். லோடு P டிவைட் பை D1 - T வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. Pக்கு வந்து 60 இன்ட்டு 10⁻³ டிவைடட் பை D1 வந்து 45 அண்டு ஸ்மால் t வந்து திக்னஸ் வந்து 11.25. தேர்ஃபோர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 118.51 Nm² வந்து இன்டியூஸ்டு க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் கிடைக்குது. அதாவது σ/CI. இதை வந்து என்ன பண்ணணும், கொடுத்துருக்கக்கூடிய பர்மிசபிள் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸோட கம்பேர் பண்ணணும். ஸோ கொஸ்டினில் எவ்வளோ கொடுத்துருக்குறான் பாருங்கள், பர்மிசபிள் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸு σ/C = 125. ஸோ இங்கே என்ன ஆகுது 118.51ங்கிறது வந்து 125 லெஸ் தென். ஸோ தேர்ஃபோர் என்னது, திஸ் இஸ் லெஸ் தென் அலவபிள் ஸ்ட்ரெஸ்ஸு 125 Nm². ஸோ காட்டர் இஸ் சேஃப். ஸோ அப்போ இந்த சைஸ் வந்து சேஃபான அல்லது அந்த லோடை தாங்கக்கூடிய சைஸில் நாம் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ டிசைன் வந்து சேஃப். அடுத்தது அஞ்சாவது ஸ்டெப் வந்து வித் ஆஃப் தி காட்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ வித் ஆஃப் தி காட்டர் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, அப்படியே அந்த ஸ்டெப்ஸில் இருக்கிற ஃபார்முலா தான் பாருங்கள். ஸ்மால் b = கேபிட்டல் P டிவைடட் பை 2 இன்ட்டு சியர் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஸ்மால் t. ஸோ Pக்கு வேல்யூ தெரியும் 60 இன்ட்டு 10⁻³ டிவைடட் பை 2 இன்ட்டு சியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு 70 Nm². கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குறான் பர்மிசபிள் சியர் ஸ்ட்ரெஸ்ஸு இன்ட்டு திக்னஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் 11.25. ஸோ தேர்ஃபோர் அப்படியே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 38.0952 mm வருது. அதை வந்து 40 mmன்னு we can round off. நெக்ஸ்ட்டு ஆறாவது ஸ்டெப்பு டு ஃபைண்ட் மார்ஜின் ஆன் ராட். டு ஃபைண்ட் மார்ஜின் ஆன் ராட், மார்ஜின் ஆன் தி ராடியன்ஸ் C. ஸோ C கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி அதே ஸ்டெப்ஸில் இருக்கிற ஃபார்முலா அப்படியே டைரெக்டாக சப்ஸ்டியூஷன் தான். லோடு டிவைட் பை 2 இன்ட்டு சியர் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு D1. தேர்ஃபோர் லோடுக்கு அதான் 60 இன்ட்டு 10⁻³ போடுறோம், 2க்கு வேல்யூ போடுறோம், 70 வந்து சியர் ஸ்ட்ரெஸ்ஸு, 45 வந்து D1 நம்ம கண்டுபிடிச்சது. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் 10 mm வருது Cக்கு. அடுத்தது 7
டு ஃபைண்ட் அவுட்டர் டை ஆஃப் தி ஸ்லீவ் D2. ஸோ இது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஃபார்முலா பெருசாக இருக்கும். அதை நான் சொன்ன மாதிரி தான் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். அப்படியே டைரெக்டாக சப்ஸ்டியூட் தான். ஸோ இங்கே வந்து இது என்ன பண்ணுறோன்னா பாருங்கள், சிக்மா டென்சைல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு D2க்கு இதுதான் ஃபார்முலா. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா P/π/4 D2 ஸ்கொயர்டு மைனஸ் D1 ஸ்கொயர்டு ப்ராக்கெட் க்ளோஸு மைனஸ் ப்ராக்கெட் D2 மைனஸ் D1 இன்ட்டு ஸ்மால் t. இதான் வந்து மெயின் ஃபார்முலா. இதை என்ன பண்ணுறோம்னா சால்வ் பண்ணோம்னா நமக்கு D2னுடைய வேல்யூ கிடைக்கும். எப்படி சால்வ் பண்ணுறோம்னா பாருங்கள், இந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ் இந்த சைடு வந்துடுது. ஸோ டென்சைல் ஸ்ட்ரெஸ் இந்த பக்கம் கீழே வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வந்துச்சுன்னா இந்த π/4 D2 ஸ்கொயர் மைனஸ் D1 ஸ்கொயர்டுங்கிறது மேலே வந்துடும். ஸோ π/4 D2 ஸ்கொயர் மைனஸ் D1 ஸ்கொயர்டு bracket close minus D2 minus D1 into T is equal to load divided by sigma T அப்படின்னு வந்துடும். இப்போ என்ன பண்ணுறோம்னா எல்லாத்துக்குமே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பாருங்கள், π/4 போடுறோம். D2 ஸ்கொயர் தான் நம்ம D2 ஸ்கொயருக்கு வேல்யூ தெரியாது. D2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மைனஸ் D1க்கு வேல்யூ தெரியும் 45 ஸ்கொயர் போடுறீங்க. மைனஸ் D2க்கு வேல்யூ தெரியாது. மைனஸ் D1க்கு வேல்யூ 45 இன்ட்டு திக்னஸ்க்கு வேல்யூ தெரியும் 11.25 is equal to லோடுக்கு வேல்யூ தெரியும் 60 into 10⁻³ டிவைடட் பை டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் வேல்யூ தெரியும், அதுவும் வந்து 60. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம்னா உள்ளார எல்லாத்தையும் பெருக்கணும். ப்ராக்கெட்டுக்குள்ளே பெருக்கி D2 எல்லாம் ஒரு தனியாகவும் D2 ஸ்கொயரில் வரதும் D2வும் அப்புறம் வேல்யூ நம்பரில் வேல்யூ வரதையும் தனியாக வந்து நம்ம சால்வ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கும். என்ன கிடைக்குன்னா 0.7854 D2 ஸ்கொயர்டு மைனஸ் 1590.43 மைனஸ் 11.25 D ஸ்கொயர் D2 ப்ளஸ்ஸு 506.25 ஈக்குவல் டு 1000 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் வரும். இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணணும். ஓகே, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா என்னென்னா இதை பாருங்கள், இந்த D ஸ்கொயர்டு D2 ஸ்கொயர்டு மைனஸ் அதாவது A ஸ்கொயர்டு மைனஸ் B மைனஸ் C இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஃபார்முக்கு வந்து கொண்டு வரணும். அதுதான் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு வந்து ஃபார்முக்கு கொண்டு வரணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பாருங்கள், 0.7854 D2 ஸ்கொயர்டு அப்படியே இருக்குது, அது ஒன்று தான் இருக்குது. மைனஸ் என்ன பண்ணுறோம், D2 அடுத்தது போடுறோம் 11.25 D2 வந்துடுது. மைனஸ் இந்த நம்பர் எல்லாம் வந்து நம்ம கூட்டணும். இப்போ இந்த 1000 வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும், -1000 ஆயிரும். அப்போ 1000 ப்ளஸ்ஸு 1000 -1000 ஆயிடுது. அப்போ -1000 மைனஸ் 1590.43 ரெண்டையும் கூட்டணும்னா -2519 வரும். அதுக்கப்புறமா ப்ளஸ்ஸு 506.25 கூட்டணும். அப்போ கூட்டினா என்ன ஆகும், மைனஸ் தான் ஆகும். ஏன்னா பெரிய சிம்பிள் வந்து மைனஸில் தான் இருக்குது. தேர்ஃபோர் மைனஸ் பண்ணிங்கன்னா -2084.18 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகும். இங்கே என்ன பண்ணுறோம்னா டிவைட் போத் த சைடு பை 0.7854 டிவைட் பண்ணுறோம். இது எதுக்காக பண்ணுறோம்னா என்ன பண்ணுறோம், இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஏன்னா இந்த D2க்கு வந்து என்னவாக இருக்கணும்னா 1ன்னு வேல்யூ இருக்கணும். அடுத்தது ஈக்குவல்ட்டுன்னு வர இடத்துல 0 இருக்கணும். ஸோ அப்போ D2 வந்து D2 ஸ்கொயர்டுங்கிறது 1 வரணும்னா என்ன பண்ணணும், அந்த D2 ஸ்கொயர்டு பக்கத்தில் இருக்கிற வேல்யூவால் டிவைட் பண்ணோம்னா அந்த இடம் 1 வந்துடும். ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிடுச்சு. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டா அதில் வந்து வேல்யூ கண்டுபிடிக்கணுமா, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்னென்னா -b ப்ளஸ் ஆர் மைனஸ் √b ஸ்கொயர்டு மைனஸ் 4ac/2a. இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய 10th +1 +2 பார்த்துருப்பீங்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ அதே மாதிரியே தான் வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏக்கு வந்து 1, பிக்கு வந்து 14.324, சிக்கு வந்து 2653 -2653.65. ஸோ இந்த 3 வேல்யூன்னு தூக்கி இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் குவாட்ராட்டிக் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. சப்ஸ்டியூட் பண்ணோம்னா கடைசியாக கிடைக்கிற வேல்யூ தான் வந்து D2.
எவ்வளோ வருதுன்னா 60 வருது. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா அடுத்த ஸ்டெப் போகிறோம். எயித்து ஸ்டெப் என்னென்னு சொன்னால் நம்ம லென்த் ஆஃப் தி ஸ்லீவ் அது கண்டுபிடிக்கணும். 8 × d = லென்த்து கிடச்சிரும். அடுத்தது என்ன பண்ணுறோம்னா 9வது ஸ்டெப்பில் மறுபடியும் வந்து என்ன பண்ணுறோம், செக் பண்ணணும். இன்டியூஸ்டு க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும். σCi = லோடு பை ஏரியா = இந்த ஃபார்முலா நம்ம ப்ரொசீஜரில் வந்து ஃபார்முலா தான். லோடு P/d2 - d1 × t. ஸோ நமக்கு எல்லா வேல்யூமே தெரியும். லோடுக்கு தெரியும் வேல்யூ, கொஸ்டின்லேயே இருக்குது. d2 இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம், d1 இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டோம், திக்னஸும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. லோடுக்கு வந்து 60 × 10⁻³ டிவைடட் பை d2 வந்து 60 - d1 வந்து 45 இன்ட்டு திக்னஸ் வந்து 11.25. ஸோ வேல்யூ போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 355.55 Nm²ன்னு வரும். ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்னா அலோவபிள் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸோட கம்பேர் பண்ணணும். அலோவபிள் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் என்ன கொடுத்துருந்தான் கொஸ்டினில் 125 Nm² கொடுத்துருந்தான். இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற இன்டியூஸ்டு க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ எவ்வளவு 355.55 வருது. ஸோ என்னது, இன்டியூஸ்டு க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் இஸ் கிரேட்டர் தென் அலோவபிள் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ். ஸோ அப்போ அதிகமாக இருக்குது. அப்போ இது வந்து டிசைன் வந்து நாட் சேஃப். ஸோ அப்போ அந்த d2 கண்டுபிடிச்சதனுடைய வேல்யூ வந்து சரியாக இருக்காது. அந்த சைஸில் நம்ம ராடை வந்து டிசைன் பண்ணோம்னா இந்த ஸ்லீவ் அண்ட் கார்டர் ஜாயிண்ட் வந்து உடஞ்சி போயிடும், இந்த லோடை வந்து தாங்காது. அதனால் என்ன பண்ணணும்னா d2வோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ண வேணும். ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து கரெக்டடு d2. இன்க்ரீஸ்டு d2க்கு பேர் என்னென்னு சொல்லலாம்னா கரெக்டடு d2ன்னு சொல்லலாம். ஸோ கரெக்டடு d2 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா σC க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் = P/d2 - d1 × t. இது ப்ரொசீஜர்லேயே இருக்குது. நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அந்த 10 ப்ரொசீஜர் ஃபார்முலாவில் அதில் வந்துடுது. ஸோ இப்போ இந்த கரெக்டடு d2 கண்டுபிடிக்கிறதுக்கான இந்த ஃபார்முலாவில் வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். எந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், d2 தானே கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ அந்த d2 - d1 அப்படிங்கிறது இந்த சைடு கொண்டு வந்துடுறீங்க. அப்போ ஈக்குவல் பண்ணிங்கன்னா இந்த σC வந்து கீழே வந்துடும். ஸோ லோடு டிவைட் பை σC இன்ட்டு திக்னஸ்ஸு. ஸோ லோடுக்கு வேல்யூ தெரியும், இங்கே d2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். d2 - 45 d1க்கு வேல்யூ நமக்கு தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணிடுறீங்க. = லோடோட வேல்யூ 60 × 10⁻³ டிவைடட் பை சிக்மா க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் வந்து அலோவபிள் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துக்கிறோம் 125 இன்ட்டு திக்னஸ்க்கு வேல்யூ தெரியும் 11.25. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு d2 = 90 mm வரும். ஸோ 90 mm வந்துச்சுன்னா இதைய மறுபடியும் வந்து என்னது அந்த செக்கிங்கில் செக் பண்ணி பார்த்தோம்னா வேல்யூ வந்து இன்க்ரீஸாக இருக்கும், அதாவது கம்மியாக வரும். எதை இன்டியூஸ்டு க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் வந்து லெஸ் தென் அலோவபிள் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் அந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா அப்போ டிசைன் வந்து சேஃப். தேர்ஃபோர் நம்ம d2 = 90 mmங்கிற வேல்யூவை எடுத்துக்கலாம். 10th லாஸ்ட் ஸ்டெப்பு டு ஃபைண்ட் மார்ஜின் ஆன் தி ஸ்லீவ் எண்டு. ஏ கண்டுபிடிக்கணும். ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, இது அந்த ஸ்டெப்ஸ்லேயே இருக்கிறது. A = லோடு டிவைடட் பை 2 × சியர் ஸ்ட்ரெஸ்ஸு ப்ராக்கெட்டில் d2 - d1. ஸோ எல்லா வேல்யூம் நமக்கு தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஏவோட வேல்யூ 9.523 வருது. அதை வந்து நம்ம 10ன்னு ரவுண்ட் பண்ணிக்கிறோம். அதே போல் மேலே ஸ்டெப்பில் d2 வந்து 87.66 mm வருது. அதை வந்து நம்ம d2க்கு அதாவது 19ன்னு ரவுண்ட் பண்ணிக்கிறோம். எப்பவுமே பாருங்கள் இது எல்லாம் வந்து என்னென்னா ஸ்டாண்டர்ட் டயாமீட்டருக்கு நாம் அந்த வேல்யூவை ரவுண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? பட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு அந்த ஸ்டெப் வரைக்கும் வந்துட்டிங்கனாலும் யூ வில் கெட் மேக்ஸிமம் மார்க். ஸோ இது ரவுண்ட் ஆஃப் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து 15 மார்க்ஸ். இந்த 10 ஸ்டெப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா 15 மார்க் வந்து உங்களுக்கு ஷியோரு. அதே போல் இந்த ஸ்லீவ் அண்ட் கார்டர் ஜாயிண்ட்டுங்கிறது வந்து எல்லா போர்டு எக்ஸாம்லேயும் கண்டிப்பாக வந்து கேட்குறேன். இது வந்து டெஃபினெட்லி ஆஸ்கிங் கொஸ்டின். ஸோ இப்போ இது நல்லா இந்த ப்ரொசீஜரை நல்லா தெரிஞ்சிட்டிங்கன்னா இதே ஸ்டெப்பு தான் எல்லாத்துக்கும். என்ன ஒன்று செய்வான்னா வேறு சம்முன்னா இதே சம்மே அப்படியே கூட கேட்பான், நிறைய வாட்டி கேட்டிருக்கிறான். என்னென்னா வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆகும். இப்போ லோடு வந்து 60 kN இந்த கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கன்னா வேறு கொஸ்டினில் 70ன்னு மாற்றலாம். அப்போ அதே போல் அலோவபிள் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஒரு 60ன்னா அடுத்ததில் 70.
ஸோ அந்த மாதிரி இந்த வேல்யூ மட்டும்தான் மாற்றுவாங்களே ஒழிய ஸ்டெப்பு, ப்ரொசீஜரு, நீங்கள் கால்குலேஷன் எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று தான். ஸோ இதை நல்லா தரவாக பாருங்கள். கெட் குட் மார்க்ஸ். தேங்க்யூ.